வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ இடங்கள்ல அவனுடைய கால் தடத்தை பதிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேடியும் கிடைக்காத, அதே நேரம் நம் கண்களுக்கு முன்னாடி திரை மறைவில் பார்க்க முடியாத ஒரு மர்ம தேசமா இருப்பதுதான் ஷாம்பலா. ரொம்ப காலமா, ஏன் பல யுகங்களா உலகத்துடைய பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸும் அட்வென்ச்சரர்ஸும் ஏன் ஒரு சர்வாதிகாரியே பசி பட்டினியோட அலைஞ்சு திரிஞ்சு தேடின அந்த புனிதமான இடம் இமயமலையுடைய பனி சிகரங்களுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஷாம்பலாவை ஒரு சாதாரண மேப்பை வச்சோ இல்ல GPS வச்சோ கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா இது நாம வாழக்கூடிய முப்பரிமாணத்தை தாண்டி 4ஆம் பரிமாணத்தில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு நகரம்னு சொல்லப்படுது. இன்னும் புரியுற மாதிரி புராண அடிப்படையில சொல்லணும்னா, இந்த இடத்துக்குள்ள போகணும்னா முதல்ல உங்களுடைய மனதுடைய அதிர்வலைகள் அந்த இடத்துடைய அதிர்வலைகளோட ஒத்து போகணும். எக்ஸாக்டா அது மேட்ச் ஆகணும். அப்படி மாறினா மட்டும்தான் பனிமலைகளுக்கு நடுவுல அந்த ரகசிய வாசல் திறக்கும் என்பது புராண நம்பிக்கை. திபெத்திய புராணங்களா இருக்கட்டும், நம்ம இந்து புராணமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த இடத்த பூமிக்கு உள்ள இருக்கிற சொர்க்கம்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய மர்மம், இந்த ஷாம்பலாவை தேடி போனவங்க பல பேர் மர்மமான முறையில காணாம போய் இருக்காங்கன்னு திபெத் பகுதிகளில் உள்ள புத்த துறவிகள் சொல்லி இருக்காங்க. திரும்பி வந்தவங்களும் ஏதேதோ புரியாத விஷயங்களை பேசிக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு துறவிகள் சொல்றாங்க. இந்த பதிவுல அப்படிப்பட்ட mythological mystic land ஷாம்பலாவுடைய மர்மங்களை தேடிதான் நாம பயணிக்க போறோம். அதனால எப்பவும் போல இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல்ல ஷாம்பலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, சமஸ்கிருதத்துல இதுக்கு அமைதி நிலவர இடம், அப்படி இல்லைன்னா மகிழ்ச்சியான இடம்னு தான் அர்த்தம் வருது. இந்த மர்ம நகரம் கற்பனை கிடையாதுன்னு பல பேர் நம்புவதற்கு முக்கியமான காரணம் நம்ம மகாபாரதம். மகாபாரதத்துல நேரடியா இல்லாட்டியும் மறைமுகமா இந்த நகரத்தை பத்தின குறிப்புகள் இருக்கு. கலியுகத்துடைய முடிவுல உலகம் அழிய போறப்போ தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரம் ஷாம்பலா அப்படிங்கிற தேசத்திலிருந்து வருவார்னு மகாபாரதம் சொல்லுது. இந்த கல்கி அவதாரத்துடைய நம்பிக்கை பெரும் இந்தியாவில் மட்டுமே கிடையாது. சீனா, மங்கோலியா, ரஷ்யா, ஜப்பான், திபெத்னு ஆசியாவுடைய எல்லா நாடுகளிலுமே இந்த மறைக்கப்பட்ட நகரம் பத்தின நம்பிக்கை வேற வேற பெயர்ல சொல்லப்படுது. என்னதான் பெயர்கள் மாறினாலும் அதோடைய உட்கதைகள் மாறாம இருப்பதுதான் பெரிய மர்மம். உதாரணத்துக்கு திபெத்தியர்கள் இந்த மர்ம நகரத்தை ஷங்க்ரி-லா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா அந்த கதையும் வந்து முடிகிற புள்ளி ஒன்னே ஒண்ணுதான். அது ஒரு ரகசியமான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட, ஆனா அதே நேரம் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மர்ம இடம். இதுதான் அந்த ஒற்றுமை. கல்கி புராணத்துல இந்த நகரத்தை பத்தி பல ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷாம்பலா நகரத்து வாசிகள் சாதாரண மனிதர்கள் மாதிரி கிடையாது. அவங்க 100, 200 இல்ல 1000கணக்கான வருடங்கள் வாழக்கூடியவங்க. மேலும் நேரம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அங்க ஓடாது. அங்க ஒரு வருஷங்கிறது நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கடந்து போகும். அதனாலதான் அங்க இருக்கிற மக்கள் அவ்வளவு வருடங்கள் இளமையா இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு பசி, தாகம், நோய் எதுவும் கிடையாது. அந்த நகரத்துடைய அமைப்பே ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கும்னு கல்கி புராணம் சொல்லுது. நடுவுல ஒரு பெரிய கோட்டை, அதை சுத்தி 8 இதழ்கள் மாதிரி 8 தனித்தனி ராஜ்யங்கள்.
அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் தங்கத்தாலையும் விலையுயர்ந்த வைர வைடூரியங்களாலையும் கட்டப்பட்டு இருக்குமா. எவ்வளவு செல்வங்கள் அவங்க கிட்ட இருந்தாலும் அந்த மக்களுக்கு பணத்தின் மேல் ஒரு பற்றுதலும் இருக்காதாம். அங்க இருக்கிற எல்லோருமே ஒரு விதமான ஒளி உடம்போட பரிசுத்தத்தின் பிரதிபலிப்பா இருப்பாங்கன்னு கல்கி புராணம் சொல்லுது. அங்க இருக்கிற தொழில்நுட்பம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற சேட்டிலைட்ஸ், ராக்கெட்ஸ் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த மக்கள் மனோ சக்தியாலேயே பொருட்களை அசைக்கவும் அழிக்கவும் தெரிஞ்சவங்க. இதை கேட்கும்போது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற யூட்டோப்பியன் சிட்டி மாதிரி இருக்கும். ஆனா நம்பிதான் ஆகணும், இது புராணம் சொல்லும் கதை. அப்படி அந்த மர்ம நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் கலியுகம் முடியும் தருணத்துக்காக காத்திருப்பாங்களாம். அவங்களுடைய 25வது அரசரா கல்கி பகவான் அங்க வந்து பிறந்து வளர்ந்து நம்மளுடைய உலகத்துக்கு வருவாருன்னு சொல்லப்படுது. அவர் வரும்போது சாதாரணமா வரமாட்டார். தேவதத்தா எனும் ஒரு வெள்ளை புறவியில் மேல் ஏறி அவருடைய கோடிக்கணக்கான ஷாம்பலா வாசிகளையும் அழைச்சிட்டு வருவாருன்னு புராணம் சொல்லுது. அவர் கூட வர்ற படை வீரர்கள் கையில பெருசா எந்த ஆயுதமும் இருக்காது. ஆனா இருக்கிறதுலயே கூர்மையான ஒரு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்கும். அதுதான் அவங்களுடைய மனோசக்தி. அதை கொண்டு உள்ளங்கையிலேயே ஒரு அணு ஆயுதத்தையே அவங்க உருவாக்குவாங்க. இப்படியா கல்கி அவதாரம் தீமையை எதிர்த்து போரிடுவார் என்பது என்றோ ஒரு நாள் கல்கி புராணத்தில் எழுதப்பட்ட வாக்கு. மற்ற மதங்கள்லையும் இதே மாதிரி நம்பிக்கைகள் ஏராளமா இருக்கு. உதாரணத்துக்கு புத்த மதத்துல கால சக்கர தந்திரங்கள்ல ஷாம்பலாவுடைய அரசரா புத்தரே பிறப்பார்னு அவங்க சொல்லி இருக்காங்க. இஸ்லாம்ல சொல்லப்படுற ஈஷா, கிறிஸ்தவத்துல சொல்லப்படுற இயேசுவின் 2ஆம் வருகை, இப்படி எல்லா மதங்களும் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஷாம்பலா நகரத்தோட தொடர்பு கொண்டிருக்கு. சரி, இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே, இதெல்லாம் ஏன் உண்மையா இருக்க கூடாது அப்படின்னு பெரும்பாலானவர்களுக்கு தோணக்கூடிய விஷயம் கடந்த காலத்துல ஏற்கனவே ஆய்வாளர்களுக்கு தோணிடுச்சு. இதை தேடி நிறைய பேர் போயிருந்தாலும் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருத்தர்னா அதுதான் நிக்கோலஸ் ரோரிச். 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல ரஷ்யாவை சேர்ந்த இந்த ஓவியர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஷாம்பலாவை தேடி இமயமலை பக்கம் போனாரு. அவர் தேடி போயிட்டு திரும்பி வந்த பிறகு அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏதோ பூமியில் இருக்கக்கூடிய வேற்று உலகம் மாதிரி பல ஓவியங்களை அவர் வரைய ஆரம்பிச்சாரு. மேலும் அவர் இறந்த பிறகு கிடைச்ச அவருடைய சொந்த டைரியில பல பறக்கிற விஷயங்களையும் விசித்திரமான ஒலிகளையும் அந்த இமயமலை பகுதியில நான் பார்த்தேன்னு அவர் எழுதி வச்சிருந்தாரு. இவருக்கு அப்புறம் தேடுதல் இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்குது. அடுத்ததா இந்த மாய நகரத்தை தேடி களத்துல இறங்கினவர் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லருக்கு இந்து மதத்தின் மேலையும் திபெத்திய குறிப்புகள் மேலையும் பெரும் நம்பிக்கை இருந்துச்சு. முக்கியமா அந்த ரகசிய நகரத்தை கண்டுபிடிக்கணும்னு பெரும் ஆசை அவருக்குள்ள நிறையவே இருந்துச்சு. அவருடைய அன்னர்பே அப்படிங்கிற ரகசிய அமைப்பு மூலமா திபெத்துக்கு ஒரு பெரிய டீமையே அவர் அனுப்பினாரு. அவங்க அங்க போய் ஷாம்பலாவை தேட ஆரம்பிச்சாங்க. ஹிட்லருடைய நம்பிக்கை என்னன்னா, ஜெர்மானியர்களுடைய முன்னோர்களான ஆரியன் இனம் இந்த ஷாம்பலாவில் இருந்துதான் வந்தாங்கன்னு அவர் நினைச்சாரு. அங்க ஏதோ ஒரு ரகசியமான சக்தி ஒளிஞ்சிருக்கு, அத நம்ம கைக்கு கொண்டு வந்தா உலகத்தையே ஆளலாம்னு அவர் உறுதியா நம்பினாரு. 1938 ஹிட்லர் தன்னுடைய டீம் அங்க அனுப்புனப்போ அவங்க திபெத்ல இருக்கிற சில லாமாக்கள் கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து சில பழங்கால எழுத்து வடிவங்களையும் குறிப்புகளையும் வாங்கி அதை ஜெர்மனிக்கு கொண்டு போய் அதை அவங்களுடைய சொந்த மொழியில மொழிபெயர்த்தாங்க. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஹிட்லர் ஒரு தியரிய உருவாக்குறாரு. அவருடைய தியரி படி இந்த மொத்த சிட்டியும் ஒரு சிங்கிள் பவர் சோர்ஸ்னால தான் ரன் ஆகுது. இது நியூக்ளியர் பவரோ இல்ல சோலார் பவரோ கிடையாது. அதுக்கு அவர் வைத்த பெயர் விரில். இந்த மர்மமான ஆற்றல் ஒரு விதமான மனோசக்தியும் பிரபஞ்ச சக்தியும் கலந்த ஒரு கலவை. இந்த சக்தியை பயன்படுத்தக்கூடிய அந்த மக்களால எதையும் உருவாக்க முடியும், எதையும் அழிக்க முடியும். அந்த சக்தி தனக்கு வேணும்னு அவர் நினைச்சாரு.
அந்த சக்தியை கொண்டு டைக்லாகே அப்படிங்கிற ஒரு இன்ஃபைனைட் பவர் சோர்ஸை அவர் உருவாக்க முயற்சி பண்ணதா கதைகள் இருக்கு. ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஷாம்பலாவை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அகெயின் இங்கேயும் ஆராய்ச்சியாளர்கள் புராணத்தை தான் எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஏன்னா ஷாம்பலாவுடைய அந்த மர்ம வாசலை திறக்க சாவி மனசுல தான் இருக்கு. அதிகாரம் கொண்டு அதை திறக்க முடியாது. ஆனா இன்னைக்கும் ஹிட்லர் கண்டுபிடிச்ச விஷயங்களும் அவர் உருவாக்கின ஷாம்பலாவுடைய வரைபடமும் நாசிகளுடைய ரகசிய அமைப்பு பத்திரமா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது புராணமும் அதை சார்ந்த வரலாறும். இப்போ இன்னும் சுவாரஸ்யமான பகுதிக்குள்ள நாம போக போறோம். எப்பவுமே ஆய்வாளர்கள் தங்களால முழுமையா பதில் சொல்ல முடியாத விஷயங்களுக்கு தியரிஸையும் ஹைபோதிசிஸையும் முன்வைப்பாங்க. ஹைபோதிசிஸ் அண்ட் தியரிஸ்னு வரும்போது அதுக்கு எல்லைகளே கிடையாது. அப்படி ஷாம்பலா பத்தி ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஹைபோதிசிஸ் என்னன்னா, இந்த உலகத்துக்குள்ள இன்னொரு உலகம். அப்படின்னா அது ஏன் ஹாலோ எர்த்தா இருக்கக்கூடாது? ஹாலோ எர்த் கான்செப்ட்ல இந்த பூமிக்கு உள்ளேயே இன்னொரு பூமி இருக்கும். நாம இங்க பாக்குற மாதிரியே எல்லா விஷயங்களும் அங்கேயும் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே ஒரு சூரியன், மரங்கள், செடிகள், விலங்குகள் எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே ரொம்ப விசித்திரமா வினோதமா இருக்கும். இது புராண குறிப்புகளோடு அப்படியே ஒத்து போகுது. அப்போ ஷாம்பலா ஏன் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ எர்த்தா இருக்கக்கூடாது? இது முதல் ஹைபோதிசிஸ். இரண்டாவதா சொல்லப்படுவது, இந்த ஷாம்பலாயே 4ஆம் பரிமாணத்துல இருக்கக்கூடாது. நிலத்துக்கு அடியில எவ்வளவோ ஆழத்துல சேட்டிலைட்ஸால ஸ்கேன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சேட்டிலைட்ஸ் உடைய கண்கள்ல படாம ஒரு இடம் இந்த பூமியில இருக்கவே முடியாது. அப்படியும் ஒரு இடம் இருக்கும்னா அது கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியாத 4ஆம் பரிமாணத்துல தான் இருக்கணுங்கிறது இந்த ஹைபோதிசிஸ் உடைய அடிநாதம். இன்னும் டீப்பா போகும்போது இந்த ஹைபோதிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால 3 பரிமாணங்களை தான் புரிஞ்சிக்க முடியும். அதையும் தாண்டி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத 4ஆம் பரிமாணத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம அந்த 4ஆம் பரிமாணத்துல வாழக்கூடிய ஒரு விலங்காவோ உயிரினமாவோ மாறியாகணும். அகெயின் மறுபடியும் இது புராணம் சொல்லும் கூற்றோட தான் போய் இடிக்குது. ஷாம்பலாக்குள்ள போகணும்னா நம்மளுடைய உடலின் அதிர்வெண்ண மாத்தணும். தியானமும் ஆன்மீக பலமும் தான் அந்த மர்ம நகரத்துக்கு போற ஒரே சாவி. இது நான் சொல்ற விஷயம் கிடையாது. இது திபெத்திய லாமாக்களுடைய ஆழமான நம்பிக்கை. கடைசியா ஷாம்பலா இது வெறும் பெயர் மட்டும் கிடையாது. மனித இனம் பல காலங்களா தேடி வரும் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு அவிழ்க்கப்படாத மர்மம். இவ்வளவு நேரம் நாம பார்த்த விடயங்கள் திபெத்திய புராண நம்பிக்கை, இந்து புராண கூற்றுகள், அறிவியல் சாத்தியக்கூறுகள், இது அனைத்தும் கலந்த ஒரு கலவையின் பிரதிபலிப்பு தான். இப்படி ஒரு நகரம் உண்மையிலேயே இருந்தா அது எப்படி இருக்கும்னு எல்லார் மனசுலயும் ஆசை எழுவது சகஜம்தான். ஆனா உண்மை என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை அமைதியாவும் அன்பாவும் நாம வச்சுக்கிட்டோம்னா அதுவே ஷாம்பலா தான். ஆக ஷாம்பலாவை உருவாக்கும் சக்தியே நம்ம கையில இருக்கும்போது கற்பனைக்கு எட்டாத அந்த மாய நகரத்தை தேடி அலையணும்னு நமக்கு அவசியமே இல்லை. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.